அரசியலும் இலக்கியமும் சேர்ற ஒரு சங்கமம் அப்படின்னே அவங்களை பற்றி சொல்லலாம். ஸோ தமிழின் முகமாக, தமிழ்நாட்டின் குரலாக பாராளுமன்றத்தில் ஒழித்து கொண்டிருக்கும் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை அன்புடன் பேச கொள்கிறேன். நான் அறிந்த வரையில் ஒரு இலக்கியவாதியாகவே 20 வருடங்களுக்கு முன்பாக என்னோடு அறிமுகமாகி இன்று வரை அந்த நல்ல நட்பை தொடர்கின்ற அன்பிற்குரிய சரவணன் அவர்கள் எழுதிய சங்காரம் இந்த நாவல் வெளியிட்டு அது குறித்ததான பகிர்தல் நிகழ்வில் இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற மேடையிலே அமர்ந்திருக்கின்ற முன்பாக இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கொண்டு வந்திருக்கிற இந்த புத்தகத்தை பார்த்து நீங்கள் தம்பி பயந்துட்டாரு. இந்த புத்தகத்திலே வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த புக் மார்க்ஸ் என்று சொல்கிற அடையாள குறிப்புகள்லாம் அப்படி போகிற போக்கில் வச்ச ஒரு விஷயங்கள் தான். முழுவதுமாக வாசிக்க முடித்திருந்தால் மொத்தமாக வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏன்னா ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக கையிலே கிடைத்த ஒரு புத்தகம் கீழே வைக்க முடியாத அளவிற்கு உங்களை அப்படியே கிட்டத்தட்ட ஒரு நாளில் 5-6 நிகழ்ச்சிக்கு போகிறோம். அந்த 5-6 நிகழ்ச்சியிலையும் செல்வதற்கு முன்பாக காரில் ஏறி உட்காந்தவுடனே ஒரு 3 பக்கம், போயிட்டு வந்தவுடனே அடுத்து ஒரு 5 பக்கம், இப்படி என்னை மிக சமீபத்திலே வாசிக்க வைத்த ஒரே புத்தகம் இந்த சங்காரம் புத்தகம்தான். மிக முக்கியமாக இந்த புத்தகம் எந்த ஒரு புள்ளியிலே இருந்து எழுதப்பட்டிருக்கு, அதனுடைய கதைக்களம் என்ன, அது தொட்டு செல்கின்ற நாவலினுடைய மாந்தர்கள், கதை மாந்தர்கள், அதற்கான ஒரு களம், இதை எல்லாத்தையும் உங்ககிட்ட பேசினவங்க எல்லாமே பகிர்ந்திருக்கிறாங்க. சரவணன் ஒரு இலக்கியவாதியாக உருவெடுத்து விடுவார் என்று வெயில் சொன்னார். நான் சொன்னது மாதிரி 20 வருடங்களுக்கு முன்பாகவே அதற்கான அத்தனை அடையாளங்களும் சரவணனிடம் இருந்தன. எனக்கும் அவருக்குமான அந்த நட்பு எப்படி தொடங்குதுன்னா, என்னுடைய எழுத்து மயிலிறக மனசாகட்டும் அல்லது விகடனில் வர எந்த ஒரு விஷயமாகட்டும், ஆண்பால் பெண்பால் அப்பால் அந்த எழுதிய அடுத்த கணம் முதல் அழைப்பு ஒரு மிக விரிவான குறுஞ்செய்தி சரவணனிடம் இருந்து தான் வரும். எந்த வகையில் எழுத்து போயிட்டுருக்கு, என்ன மாதிரியாக அதை அவர் ரசிச்சிருக்கிறார், இப்படி அதை விட வேறு ரொம்ப அழகான வார்த்தைகளில் அவர் அதை எனக்கு அனுப்பியிருப்பார். என்னுடைய ஒவ்வொரு அந்த பயணத்திலும் ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய அந்த அவதானிப்பும் ஒரு உற்சாகமூட்டுதலும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்தது. அதுக்காக தான் அவர் சொன்ன உடனே நான் இந்த மேடையில் வந்திருந்து அவரை முழுமையாக நான் வாழ்த்தணும்னு நான் நினச்சேன். இப்போ இலக்கியத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இலக்கியத்தினுடைய அந்த கருப்பொருள் எப்போவுமே ஒரு சாமானியமான மனிதன் தான். சாத்ரியார் தான் சொல்லியிருப்பார். இப்போது இந்த புத்தகத்தை நான் முழுமையாக வாசிக்கிறதுக்கு முன்பாக ஒரு முன்னோட்டத்திற்காக பொதுவாக நம்ம முன்னுரையே நான் வாசிப்பது கிடையாது. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு முன்பதிவை கொடுத்துடும். அதனால் எந்த புத்தகத்தை எடுத்தாலும் முன்னுரைகளை, பின்னுரைகளை, தன்னுரையெல்லாம் தவிர்த்து விட்டு வாசிப்பது தான் வழக்கம். ஆனால் இதில் நமக்கு கொஞ்சம் நேரம் குறைவாக இருக்குங்கிறதுனால தம்பி சசியினுடைய முன்னுரை வாசித்து பார்த்தேன், என் தோழன் வெயிலினுடைய முன்னுரை வாசித்து பார்த்தேன். எல்லாரும் மிக குறிப்பாக தம்பி சொல்லியிருக்கிறதெல்லாம் ஒரு க்ரைம் கேரக்டர்ஸை சொல்கிறதுங்கிறத விட ஒரு எளிய மனிதர்களுடைய ஒரு அறம் சார்ந்த சில விஷயங்களை, நம்ம கருப்பு வெள்ளை அப்படின்னு இல்லாத ஒரு கிரே ஏரியா இருக்கும் இல்லைங்களா, அதுக்குள்ளே ஒரு அறத்தை வச்சுட்டு கொண்டு போகிற மனிதர்களை பற்றிய கதைன்னு சசி சொல்லியிருந்தார். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பாதித்த விஷயம். ஏனென்றால் இதனோட பயன்படுறப்போ நான் பிறந்து வளர்ந்த அந்த பல இடங்களில் சொன்னது ராமநாதபுரத்துக்காரி அப்படின்னு சொல்லுவோம், பாளையக்காரி, ராமநாதபுரத்துக்காரி, மதுரைக்காரி அப்படின்னு. அதில் நீங்கள் அப்படியே பயணம் போகிற ஒரு உணர்வு தான் எனக்கு வந்தது. மிக முக்கியமாக கீரைத்துறை, மதுரையில் இருக்க கீரைத்துறை, தம்பி சூரிட்டா தான் சொன்னேன். இதில் வர்ற பெண் கதாபாத்திரங்கள், அந்த சம்மனஸ்ன்னு ஒரு நம்ம மார்ட்டினுடைய அம்மா வர்றாங்க. எல்லாரையும் போல் எனக்கும் பிடிச்சது மறிக்கொழுந்து தான். ஏன் பிடிக்குதுன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த சம்மனஸ் தான் ஒரு கொலையை செய்வதற்கான காரணத்தை, அதில் ரொம்ப குறிப்பாக மார்ட்டின் ஒரு மிகப்பெரிய தாதாவாக உருவெடுப்பதற்காக அவங்க தாய்மாமா சொல்லுவார், பிறக்கிறப்பே நீ அறிவாளோட பிறந்தவன், அந்த மாதிரி ஒரு இதை சொல்லுவார். நம்ம வெட்டுனாலும் சரி அல்லது ஓடுனாலும் என்ன செஞ்சாலும் சரி முதல் வெட்டு நம்ம வெட்டாக தான் இருக்கணும். இந்த அறிமுகத்தை சொல்லிட்டு அது எப்படி அந்த ஒரு சம்பவம் நடந்தது, அறிவாளை எனக்கு அதுவும் கருப்பசாமியோட அறிவாள் எப்படி அறிமுகமானது அப்படின்னு சொல்கிறப்ப
அந்த சம்மனசுவை பற்றி சொல்கிறப்போ ஒரு ஒரு ஒரே ஒரு ஒரு சொல்லாடல் ஒன்றை இவர் வந்து அந்த அம்மா கேட்குறாங்க. ஏம்மா, அந்த அம்மா வந்து தன்னுடைய தோழிக்கு தான் தம்பியவே திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. தன்னுடைய வீட்டுக்காரர் செத்தப்போ கூட அவங்க கவலைப்படலை. ஆனால் தம்பி வெட்டி கொள்ளும் பொழுது கவலைப்படுறது மட்டுமல்ல, அதுக்கு வஞ்சம் தீர்க்குறாங்க. அந்த வஞ்சத்தை அந்த அம்மாதான் தீர்த்தான் என்று மார்ட்டின் உணர்கின்ற அந்த சமயத்தில் அம்மாட்ட ஏமா இப்படி செஞ்சேன்னு ஒரு டயலாக் வருது. அதுக்கு அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீ தான் கொலை பண்ணியாம்மா அப்படின்னு கேட்குறாப்புல. அவங்க பதில் சொல்கிறாங்க, என் புருஷன் இப்படித்தான் அனாதை பணமாக சாகடிச்சானுங்க. அவராச்சும் குடிச்சிட்டு மனசில் பட்டதை பேசுகிற மனுஷன். அவரை கொன்னப்போ கூட நான் துடிக்கலடா. ஆனால் மாமா நல்லவன்டா. அவனை அறுத்து போட எப்படிடா மனசு வந்தது? இந்த கேள்வியை எண்ணூரில், எங்கள் ஊரில் இருக்கிற அந்த தேரிக்காட்டில் இருக்கிற பனங்காட்டில் இருக்கிற என்னுடைய பெரியம்மாக்கள், சின்னம்மாக்கள் பல பேர் பல சமயத்தில் கேட்டிருக்கிறாங்க. முத்தாய்ப்பா, வசதி இல்லைன்னா வாழ தகுதி இல்லைன்னு ஆயிடுமாப்பா. இப்போ இந்த தாதாக்களுடைய பின்னணிகளை எல்லாமே நீங்கள் எடுத்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல மிக குறிப்பாக கதையினுடைய இன்னொரு நாயகன் நம்முடைய அந்த சூரி வந்து பட்டினி கிடக்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். முழுக்க பட்டினி கிடப்பேன், பட்டினி கிடந்து தன்னைத்தானே எவ்வளோ தூரம் பட்டினி வந்து என்னால் தாக்கு பிடிக்க முடியும். ஏனென்றால் இந்த மாதிரி குற்ற உலகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஒரு பலவீனம்னு சொல்ல முடியாது. மனிதன் தன்னுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொள்ளும் பொழுதுதான் வேஷமற்று இருக்கின்றான். தூக்கம், காமம், பசி இவற்றை போன்ற அடிப்படை தேவைகளை அவன் நிறைவேற்றி கொள்ளும் பொழுது அவன் அவனாக வேஷமற்று இருக்கின்றான். அப்போ அந்த சமயத்தில் தான் அவங்கள அடிக்க முடியும். அப்போ இந்த மாதிரியான ஒன்றில் அதில் அவன் சாப்பிடாமல் எவ்வளோ தாக்கு பிடிக்க முடியும்னு அவன் சோதித்து பார்க்குறப்போ ஒரு இடத்துல தன்னுடைய நண்பன்கிட்ட இது மாதிரி பல நாள் இருந்திருக்கேன், நான் கிடைக்காம இருந்திருக்கேன். ஆனால் ஒன்று கண்ணு முன்னால் இருந்து இப்படி இருக்கு ஒரு அமிர்தம், ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து இருக்கிறப்ப அதை சாப்பிடாமல் இருக்கிறது, தாக்கு பிடிக்கிறதுங்கிறது என்ன நானே சோதிச்சுக்கிறதுன்னு சொல்கிறது. அப்போது இந்த அடிப்படைக்கெல்லாம் மிக முக்கியமாக எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க ஏதோ ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டு வாழ தகுதி இல்லையாங்கிற ஒரு கேள்வியிலேருந்து தான் வருது. குறிப்பாக நான் சொன்னேன் இல்லையா, கீரைத்துறைன்னு. கீரைத்துறையில் புத்தகத்துக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோடு நான் உள்ள நுழையலான்னு நினைக்கிறேன். கீரைத்துறையில் ஒரு இடத்துக்கு நான் போகிறேன், ஒரு துக்கம் விசாரிப்பதற்காக போகிறேன். நெருங்கிய சொந்தக்காரர்களுடைய வீடு தான். காலமாக 2 குடும்பங்களுக்கும் பகை. இந்த பக்கம் ஒரு 20 கொலை விழுந்திருக்கு, அந்த பக்கம் ஒரு 15 கொலை விழுந்திருக்கு. இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறதுல ஒரு இடத்துல அவங்க கொலையும் ஆயிருக்கு அந்த வீட்டில் நெருங்கினவங்களுக்கு. அந்த அம்மாவுடைய சொந்த தம்பியே வந்து ஜெயிலில் இருக்கிறார். இப்போ நான் போய் கேட்டுட்டு, அந்த அம்மாவுக்கே எங்கள் சொந்தக்கார அக்கா தான், அதுக்கே சிஆர்பிசியில் இருக்க அத்தனை கேஸில் இருக்க அத்தனை விஷயம் தெரியும். அவ்வளோ கேஸஸையும் அவங்க கோட் பண்ணி பேசுவாங்க. இதை போட்டு எடுத்துருக்கலாம், அதுலேருந்து எடுத்துருக்கலாம், இதில் தப்பிச்சுட்டா அப்படி இப்படின்னு. அப்போ அந்த அக்காட்ட கேட்குறேன், அக்கா செஞ்சுட்டு போனது என்னக்கா, யாருன்னு? செஞ்சுட்டு போனது தம்பி தான், 1 மாதம் ஆச்சு, பெயில் எடுக்காமல் இருக்கேன் அப்படின்னாப்புல. ஏன்க்கா பெயில் எடுக்காமல் எதுக்குக்கா இருக்கிற, 1 மாதமா அப்படின்னு கேட்குறேன். அந்த அக்கா பதில் சொல்கிறாப்புல, போட்டவன அவன் ஒழுங்காக போட்டிருந்தா நான் உடனே போய் பெயில் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். மாத்தியில் போய் போட்டிருக்கான் வந்து, அவனை எதுக்கு நான் பெயில் எடுக்கணும்? ஏன்னா அப்படியே ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து அந்த சூழலிலே வளர்கின்ற ஒரு குடும்பத்தினுடைய தலைவி எந்த அளவுக்கு இப்போ அந்த குடும்பத்திலே இருக்கின்ற ஆண்கள் இல்லை உங்களோட இதோட சேர்ந்து இந்த வன்முறை என்பது எந்த அளவிற்கு அது ஒரு வாழ்க்கை முறையாக ஆகி போயிருக்கும். அதுக்குள்ள அவங்க ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க, அது தம்பியே ஆனாலும் சரி கணக்க நேர் செஞ்சாதான் உனக்கு இது, இந்த மாதிரியான ஒரு உலகத்தில் ஓரளவு அதுக்குள்ளே போயிட்டு வந்த இல்லை அந்த மாதிரியான விஷயங்களை நேரடியாக பார்த்தேன். எங்கள் சின்னம்மா வந்து ஒரு தடவை சித்தப்பா வந்து இப்படி அடிதடி தகராறுல 2 கிராமத்துக்கான தகராறுல குத்தி குடல் வெளியே இருக்குது, கட்டிலில் தான் அப்போ போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுக்கு முன்னால் பஞ்சாயத்து வைக்கிறதுக்காக. அப்போ பார்க்குறோம் கட்டிலில் சித்தப்பாவை போட்டு குடலை வந்து வயிற்றில் நல்லா கட்டியிருக்கு, இதுக்கு கையில் எங்கேயோ வெட்டுப்பட்டிருக்கு, எடுத்துகிட்டு வருது. என்ன சின்னம்மா ஏன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகலை அப்படின்னா, இல்லை இதை சாட்சியாக கண் காட்சியாக பார்க்கணும்ல, பார்த்தா தானே தெரியும். அப்படிப்பட்ட பெண்களை பார்க்கும்பொழுது இதில் வர்ற இதில் 2 மிக மிக முக்கியமான ஆண் கதாபாத்திரங்களா புரோட்டகானிஸ்ட் அண்ட் ஆண்டகானிஸ்ட் நீங்கள்
ஆண்களை வச்சிருக்கிறீங்க, அவங்களோட இணைந்து வருகின்ற அவர்களுடைய வாழ்க்கையில் பயணப்படுற பெண்களை வச்சிருக்கிறீங்க. நம்ம அந்த அளவிற்கு சரிசமமா இருக்கின்ற பெண் தாதாக்களை பார்த்துருக்குறோம் வந்து. அப்ப இந்த பின்னணி என்பது எதனால உருவாகுது? ஒரு பெண்ணுக்கு அந்த வன்முறையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழலையும் அவங்க வாழ்க்கை சூழல் தான் உருவாக்குது. அதே மாதிரி நம்ம மறுக்கொழுந்து கதையில் அவங்களுக்கு இருக்கிற போராட்டம் வர்றப்ப, கிடாத்திருக்கையில் எனக்கு வேண்டிய ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க சண்டை வருது, எல்லாரும் உட்காந்து ஒரு கல்யாண வீட்டில் பேசிகிட்டு இருக்கப்ப, அப்போ ஒரு அம்மா அந்த அம்மாவை, எங்கள் சொந்தக்கார அம்மாவை, உன்னை பற்றி தெரியாதா, நீ பெரிய தொடுப்பு தானே, அந்த வார்த்தையை அவ்வளோ ஈஸியாக சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அக்கா பதில் சொல்லுது, தொடுப்புன்னா நீ என்ன நினச்ச? என் வீட்டுக்காரன் நினச்சா கூட என் அனுமதி இல்லைன்னா தொட முடியாது. தொடுப்புன்னா நான் விரும்புகிறவங்கள நான் தொட அனுமதிக்கிறவங்க என்ன தொடுறது தான். நினச்சி பாருங்க, பனங்காட்டில் ஒரு கிடாத்திருக்கைங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண் பேசுகிற அவ்வளோ பேருக்கு முன்னால் நடத்துகிற சண்டையில் பேசுகிற அந்த வசனம், அது மாதிரியான அத்தனை உணர்வுகளையும் இதில் வர்ற கதாபாத்திரங்கள் பல இடத்துல எனக்கு தர்றாங்க. இப்போ நீங்கள் சூரி வந்து அந்த திவ்யா, நான் ரிசப்ஷனிஸ்ட்டை பார்த்து கண்ணடிக்கிறப்ப எனக்கு திடீர்னு மௌனராகம் கார்த்திகோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா சினிமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் அதை தாண்டி இந்த சங்காரம் இதில் வந்து இந்த முழுக்க நான் படித்தப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் நான் நினைவுக்கு வந்தது. இந்த பேரெல்லாம் சொன்னோடனே தம்பி பயந்துடக்கூடாது சூரி. நான் ரொம்ப மதிக்கிற ஒரு எழுத்தாளர் இருக்கார், டிம் ஓபிரையன். அவர் நிறைய படிக்கிறதுனால ஒரு அமெரிக்க நாவல் ஆசிரியர். அவர் ஒரு இராணுவ வீரராக வியட்நாமில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர். வந்து அவருடைய எழுத்து முழுக்க போர் பற்றி, அந்த உண்மை கதைகள் குறித்து தான். அவருடைய ஒரு மிகப்பெரிய வாக்கியம் ஒன்று, கதைகளால் நம்மை காப்பாற்ற இயலும், கதைகளால் நம்மை காப்பாற்ற இயலும். அப்போ இந்த புதினம் எனக்கு தந்திருக்க விஷயம் என்ன? இதில் வந்து பல பக்கங்களில் நான் குறித்து வச்சுருக்கேன். சில விஷயங்கள் மிக குறிப்பாக வந்து ஒரு பெண் இந்த சூழலில் அந்த சூரி மேலே ஆசை வைத்த ஒரு பெண், ஒரு மீறல் உறவில் இருக்கிற பெண், அதுக்கு மிக கொடுமையான விலையை சமயங்களில் படக்கூடாத இடத்தில் குத்துப்பட்டு அவள் மன்றாடுகின்ற அந்த இடமெல்லாம் அதில் வருது. அப்படின்னு வர்றப்போ இதிலேருந்து, இந்த கதையிலேருந்து நான் என்ன எடுக்கிறேன்? எனக்கு முன்னால் எல்லாம் இப்படி நான் பார்த்து வந்த பேசப்படாத பக்கங்களில் இருக்கிற பெண்கள், ராசரவணன் அழகாக சொல்லியிருப்பார், இது பெண்களுடைய கதையும் தான். பெண்கள்னா எப்படிப்பட்ட பெண்கள்? சூழலுக்கு பலியாகின்ற பெண்கள். அப்போ இந்த கதைகள் வந்து உண்மையிலேயே ஒரு வன்முறை மட்டும் வாழ்க்கை இல்லைன்னாலும் சூழலினால் அதற்குள் தள்ளப்படுகின்ற இந்த கதைகள்ல இருந்து நான் என்ன பல விஷயங்களை எடுத்துட்டு என்னை காப்பாற்றிக்க முடியுது. ஏன்னா அதற்கான அத்தனை சின்ன சின்ன தெரிப்புகளாக வச்சிருக்கிறார். இந்த கீதாரிக்கும் மறுகொழுந்துக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் ஆகட்டும், நம்முடைய மார்ட்டினுக்கும் காயத்ரிக்குமான காதலாகட்டும், அன்றாடம், ஏன்னா கதைக்களம் காவல்துறை, அரசியல், குற்ற பின்புலம், இந்த மூணையும் சுற்றி தான் வருது. இந்த நூற்றாண்டு இப்படி இருக்கிற ஒரு நூற்றாண்டு தான். இந்த மூணையும் சேர்ந்து தான் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு வன்முறை உருவாகிட்டே இருக்குது, வன்முறை களமாகவும் இருக்குது. இதில் நீங்கள் ஒரு கால்பந்தாட்டக்காரனாக எல்லாரும் போகிறப்ப அது கேலரியிலேருந்து நீங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது. முடிஞ்சு கேலரியில் உட்காந்து இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க கத்தி எடுத்துருக்கக்கூடாது, அவங்க கத்தியை போட்டிருக்கணும், இந்த மாதிரி தீர்ப்புகள் சொல்ல முடியாது. நீங்கள் உள்ளே இறங்கி பார்த்தா தான், அதாவது ஓரளவுக்காவது அந்த இடங்களிலே இப்போ சென்று வர்ற, இப்போ அந்த பெண்களோட புழங்குகின்ற, இதன் மூலமாக இந்த கதைகள் நமக்கு காப்பாற்றி கொடுக்கின்ற உண்மைகள் மூலம் தெரிஞ்சாதான் அதனுடைய அந்த ஒரு தீவிரத்தன்மையை உணர முடியும். இதுலேருந்து நம்ம தப்பிச்சு போக முடியாது. வாழ்வின் அபத்தம் இதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. நம்ம தீர்ப்பு சொல்லுவது நம்முடைய வேலை கிடையாது, அவரின் வேலையும் இல்லை. இதுக்குள்ளே எப்படி நம்ம ஒரு சின்ன எளிய அறங்களை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான் இது எனக்கு சொல்லுதுன்னு நான் பார்க்குறேன். ஒரு பிரதிக்கான முழு அர்த்தமும் அதன் சூழமைவை பொறுத்தே இருக்கிறது. அந்த சூழல் எப்படி அமைஞ்சிருக்கிறத பொறுத்துன்னு தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். அந்த காலகட்டம், பின்புலம், இதெல்லாம் பார்க்குறப்போ அவர் வந்து தஞ்சாவூர் நில பகுதியை எடுத்திருக்கிறாரு, தாதாக்களை பின்னணியாக வச்சிருக்கிறாரு. இந்த அன்பினால் பலிகடாகின்ற பெண்களை இதில் நம்ம கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறாரு. அதில் ஒரு காவல்துறையை சார்ந்த பெண்மணி கூட, துர்காவா அவங்க பேர், கார்த்திகா, அவங்க வந்து அவங்க சூரிய அட்மையர் பண்ணுற ஒரு இடத்த ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். வந்து சூரி வந்து
இந்த காவல் உடையை மீறி அவன் கண்ணடிச்சதை நான் ரசிக்கிறேனா அப்படின்னு ஒரு பெண்ணா அந்த இடத்துல உணர்ற இடத்தையும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த இந்த சூழல்ல மனிதர்கள் எப்படி வந்து கையறு நிலையில இருக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து மார்ட்டின் கிட்ட அவருடைய நண்பர் வந்து சொல்றாரு, விட்டுருங்கண்ணே. எதற்காக அந்த அதை அது அப்படி சொல்றாருங்கிறத பின்பகுதியை படிக்கல. விட்டுருங்கண்ணே, நீங்க என்ன கை தூக்கி விட்ட மாதிரி நீங்க இதுல இருந்து விட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா மார்ட்டினால விட முடியாது. நம்மில் பல பேர் அந்த கையறு நிலையில் தினம்தோறும் இருக்கிறோம், அல்லது நம்ம வாழ்க்கை பாதைகளை தேர்ந்தெடுத்த பின்பு கூட இருக்கிறோம். அது அறிவால் மட்டும்தான் தீர்மானிக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனையோ நிறைய விஷயங்கள் நமக்கு அப்படி இருக்கு. அதை இதில் என்னால் பார்க்க முடிஞ்சுது. இந்த சூழல்ல வச்சு நோக்கிறப்ப தான், அதாவது முழு ஆழமும் அர்த்தமும் ஒரு சூழமைவில் அந்த பின்னணி, அந்த கதாபாத்திரங்களை வடிவமைத்திருக்கின்ற அந்த விஷயம், அவர்களுக்கான உரையாடல், இதை பார்க்குறப்ப அவருடைய கிராஃப்ட் அண்ட் கண்டென்ட் ரெண்டுமே இதில் ஒன்றா போகிறத பார்த்தேன். அதுக்காக எனக்கு சரவணனுக்கு என்னுடைய அன்பான பாராட்டுக்கள். ஏன்னா இந்த அளவுக்கு கிரிப்பிங்காக அந்த நடையின் தெருப்புகளோடு சில சில இலக்கிய தரமான வாக்கியங்கள் இருக்குது, ஒரு அனுபவங்களை தருகின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து நான் இன்னொரு ரொம்ப முக்கியமாக பார்க்குற இன்னொரு விஷயம் என்னென்னா, கலையின் மொழியை அதற்குரிய சமூக குழுவின் உயிர்நாடிக்குள் நுழைந்துதான் கற்றாக வேண்டும். ஜான் டியூவின் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா கலை ஒரு உலகளாவிய மொழின்னு சொல்கிறதும் அவர் தான். ஆனால் அதற்குரிய சமூக குழுவின் உயிர்நாடிக்குள் நுழைந்துதான் கற்க வேண்டும்ங்கிறப்போ, மறிக்கொழுந்து ஒரு இடத்துல சொல்கிறாங்க, அந்த கத்தி அவங்கள படக்கூடாத இடத்துல அவங்கள கத்தியால் குத்துப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்ந்த உடனே அந்த அம்மா கேட்குறாங்க, இன்ஸ்பெக்டர் எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு. அருவாமனையில் தடுக்கி விழுந்துட்டேன் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அந்த இடத்த உண்மையிலேயே வந்து கடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாச்சு, நாளாச்சு. ஏன்னா எத்தனையோ எங்களூர் பகுதி பெண்கள் வந்து வீட்டுக்காரர்கிட்ட அடி உதப்பட்டு மிதி உதப்பட்டு அடுத்த நாள் நம்ம கேட்குறப்ப இதே வார்த்தையோட கடந்து போயிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அருவாமனையில் அடிப்பட்டு விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு, அருவாமனையும் ஒரு ஆம்பளையாத்தான் இருக்கும் போல. அப்போ இது மாதிரி இதுதான் கதைகளால் என்னை காப்பாற்ற முடியும் நான் நம்பினது. இந்த ஒரு வாக்கியத்தை ராசரவனால் மட்டும்தான் எழுத முடியும். ஒரு பெண்ணை வெறும் ஒரு அப்ஜெக்டிவாக பார்க்காம, இப்போ அதை அப்படி பார்த்தா நீங்கள் இவங்களை வந்து எனக்கு நம்ம இதை பார்க்குறப்போ டாஸ்டாவ்ஸ்கியை பற்றி சொன்னார். டாஸ்டாவ்ஸ்கியுடைய ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு படைப்பு வந்து புத்துயிர்ப்பு, ரிசரெக்ஷன். எல்லா நாவல்களும் எல்லாருமே குற்றமும் தண்டனையை சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது ரிசரெக்ஷன். மற்ற நாவல்களை விட அது பெரிய அளவில் வாசகர்களுடைய கவனத்தை ஈர்க்கவில்லை. தமிழில் ஐ திங்க் இந்த நாவலை வந்து ராதிகா பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த புத்துயிர்ப்பு நாவலில் மாஸ்லான்னு ஒரு பெண் வருவாள். இந்த மறிக்கொழுந்து வந்து எனக்கு இந்த மாஸ்லாவை தான் நினைவுபடுத்தினான். அந்த மாஸ்லாவை நான் பார்க்குறப்ப எங்கள் ஊரில் நான் பார்த்த மதனியில் ஒரு ஆளாகவே தான் நான் பார்ப்பேன். நிறைய மதனிகள் பல்வேறு விதமான கதைகளை வச்சுட்டு இருக்கிறாங்க. என் கூட தொடர்ந்து வர்றவங்க இந்த மாதிரி கேள்விகளை நிறைய பேர் கேட்டவங்க. இப்போ வெயில் பற்றி இருக்கிறப்ப நான் இந்த ஊருக்கு சென்னைக்கு முதல்ல வந்தப்போ எல்லாரும் வந்து சென்னை வெயில ரொம்ப பிராது கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணி பேசுவாங்க. அப்பா என்ன வெயில், என்ன அடிக்குது, இந்த மாதிரி வெயிலுன்னு. நீங்கள் ஊர்லேருந்து வர்றீங்க, மதுரையிலேருந்து வர்றீங்க அப்படின்னா என்கிட்ட கேட்பாங்க வந்து, where do you go for your summer vacation? Because you live so close to Ooty and Coimbatore. Where do you go for your summer vacation? Do you go there very often? அப்படின்னு கேட்பாங்க என்கிட்ட. உங்களுடைய அந்த வெயில் காலத்துக்கு நீங்கள் ஊட்டிக்கும் கோயம்புத்தூருக்கும் போவீங்களா, அதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்து வர்றீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா கரிசக்காட்டுக்காரவங்களுக்கு வெயில் வந்து ஒரு 2வது தோலை போல், அது ஒரு சவலை போல் இடுப்பில் தூக்கி வச்சுட்டு நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். அது ஒரு பிராது கொடுக்குற விஷயமே கிடையாது. இதை ஒரு தடவை எங்கள் ஊரில் ஒரு அக்காவுக்கு சொல்லிட்டு இருந்தேன் நான். இப்படி எப்போ பார்த்தாலும் அந்த ஊரில் வெயிலை பற்றி தான் பேசுகிறாங்க. வெயிலுக்கு என்ன செய்கிறீங்க, அப்பா இப்படி வெயில் அடிக்குதே அப்படி இப்படின்னு. கிட்டத்தட்ட 11 மாதம் எங்கள் பக்கத்தில் கடுமையாக வெயில் அடிக்கும். அப்போ வெயிலில் நீ என்னக்கா நினைக்கிற வெயிலை பற்றின்னு கேட்குறேன் அதுகிட்ட. அது சொல்லுது, என்ன வெயில் எனக்கு பிடிக்காம போகிறதுக்கு அது என்ன என் வீட்டுக்காரரா அப்படின்னுச்சு. ஸோ என்னுடைய எல்லா விதமான இதுலேயும் வர்ற இந்த மதனிகள், இந்த அக்காக்கள் மாதிரி தான் மாஸ்லாவும் எனக்கு. அவ்வளவு அற்புதமான பெண்.
மாஸ்லாவாங்கிற பேரை சொல்கிறப்பே எனக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்கும், ஒரு கிளர்ச்சியாக. இப்போ டால்ஸ்டாய் வந்து வேசமை குறித்து நாம் எல்லாம் ஒதுக்கி வைக்கிறோம் இல்லையா, அந்த வேசமை குறித்து, அது எப்படி ஒரு அதனுடைய நுணுக்கங்களோட யாரும் அதை தேர்ந்தெடுத்து செல்வதில்லை, ஆனால் அந்த பெண்களுக்குமான ஒரு வாழ்க்கை, ஒரு மனம் இருக்கிறது. வேசமை குறித்து ரொம்ப நுட்பமாக எழுதினது டால்ஸ்டாய். அதுலேயே அவர் ஒரு ஆன்ம மீட்சிக்கான ஒரு விடுதலையும் வைப்பார். இப்போ மீறல் அப்படிங்கிற ஒரு உறவில் இருக்கிற ஒரு பெண்ணை நான் வந்து பார்த்துட்டு கடைசி பக்கத்தை திருப்பினேன், ஏன்னா முழுக்க படிக்க முடியல. அப்படிங்கிறப்ப எனக்கு அவ்வளோ ஒரு படபடப்பாக இருந்தது. சுமதியின் மடியில் வந்து மறுக்கொழுந்து இருந்தால்னு முடிச்சுக்கிறாங்க. அங்கே வந்து அடுத்த கட்டத்தை தொடர்றதுக்கான அந்த 2 பேரும் அங்கே நிற்கிறாங்க தேடி வந்து. அப்போ கதைகள்னால உயிர் வாழ முடியும்னு நினைக்கிற எனக்கு வந்து படபடப்பாக இருக்குது வந்து. சுமதிங்கிற பேரும் எனக்கு ரொம்ப எனக்கு என்னுடைய பெயர் பிரபஞ்சன் வந்து தன்னுடைய எல்லா கதாநாயகளுக்கும் பெயர் சுமதின்னு தான் வைப்பார். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு இல்லை, சிறுகதைகளில் நிறைய நான் அவர்கிட்ட பலமுறை அதை கேட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப ஒரு வழியில் நான் கடமைப்பட்டிருக்கேன். பிரபஞ்சன் எல்லா கதாநாயகளுடைய பெயரும் வந்து சுமதின்னு இருக்குது அப்படின்னு. அப்போ சொல்லுவார் ரொம்ப கிண்டலாம், அதெல்லாம் உன்னை பார்க்குறதுக்கு முன்னால் வச்ச பேர், ஆனாலும் நீ அந்த பேரை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலான்னு சொல்லுவார். அப்போது அந்த ஒரு படபடப்பு அந்த இடத்துல வந்தது. பிரெஞ்சு மொழியில் வெளிவந்து உலகம் முழுவதும் கவனம் ஈர்த்து பல லட்சம் பிரதிகள் விற்ற நாவல் பாப்பிலான், ஹென்ரி ஷ்ரேயர் எழுதினது. இது ஃபிலிமாவும் வந்திருக்கு. நான் திரைப்படத்தை பார்க்கல, ஆனால் இதை நாவலாக நான் படிச்சிருக்கேன். அதனோட மைய கருத்து என்னென்னா, உயிர் வாழும் வேட்கை. அதனுடைய கதாநாயகன் சொல்லுவான், அவனுடைய வசனம் வந்து, உயிருடன் இரு, அது ஒன்றுதான் என் மதம் என்று. இப்போ இதில் வர்ற எல்லாருமே வந்து ஒரு சூழலில் மாட்டிக்கிட்டு உயிரோடு இருக்கிறது ஒன்று தான் ஒரு பெரிய விஷயம். குரல் வளையில் கத்தியின் கூர்மை வைக்கப்படும் பொழுது உண்மைதான் வெளியே வரும் அப்படின்னு அதில் ஒரு வசனத்தை நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அந்த பார்ட்னர் கொல்ல முடிவு பண்ணுறப்ப அந்த பார்ட்னருடைய ஒய்ஃபோட கழுத்தில் கத்தியை வச்சுட்டு அது வர்ற அந்த வசனம் வந்து, அதே மாதிரி எல்லா விதமான கதாபாத்திரங்களோடும் கதையை வாசிப்பவர்கள் ஒன்றி தங்களை ஒன்றுபடுத்தி கொண்டு தள்ளி நின்றோ அல்லது அவர்களோடு இணைந்தோ பயணிக்க முடியும் என்பதுதான் ஒரு புதினத்துடைய மிகப்பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். அதில் நிறைய கிளைக்கதைகள் இருக்குது. ஒவ்வொரு கிளைக்கதையிலும் வருகின்ற கதாபாத்திரங்களுக்கு ஒரு தனித்தனியே ஒரு வண்ணமும் குணமும் இருக்குது. அப்போ நீங்கள் இதை ஒரு முழுக்க ஒரு கிரைம் நாவல் அல்லது ஆக்ஷன் நாவல் அல்லது ஒரு திரைப்படத்துக்குரிய ஒரு புதினம்னு நீங்கள் ஒதுக்கி விட முடியாது. தம்பி ப்ரொடியூசர் சொன்னார், நான் திரைப்படம் தயாரிக்கிறேன், ஆனால் இலக்கியத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, சம்திங். திரைப்படத்தை ஒரு நல்ல சிறந்த திரைப்படம் ஒரு இலக்கிய படைப்புக்கு ஈடானது. ஒரு அதில் மாற்றுக்கிறதே கிடையாதுங்க. எவ்வளவு பெரிய விஷயம். நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பக்க சிறுகதைகளில் விளக்குற ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு ஃப்ரேமில் சொல்லிடுவீங்க. ஒரு மிகப்பெரிய புதினம் வந்து சொல்லக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட நம்ம இப்போ வார் அண்ட் பீஸை நீங்கள் எடுத்துக்கோங்க, எத்தனையோ விஷயங்கள் அதை வந்து ஒரு 3 மணி நேரத்தில் சொல்லிடலாம். மிகப்பெரிய மரியாதை அதனால் திரைப்படத்தின் மீது உலகின் மீது இலக்கியவாதிகளுக்கு இருக்குது. அந்த வகையில் எனக்கு மிக முக்கியமான இலக்கிய திரிப்புகளுடன் கூடிய மனித மனதினுடைய அந்த கிரே ஏரியா எல்லாருக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற, நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பார்க்குற இந்த தமிழச்சி, நகைப்பூச்சு, உதட்டு சாயம், அதற்கான இதெல்லாம் வந்து ரசனையின் பால் நான் வச்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஆனால் என்னுடைய அடையாளம்ங்கிறது உண்மையில் உள்ளே இருக்கிற கவுச்சி வாடையும் வேர்வை வாடையும் அங்கே மல்லாங்கணத்துலேருந்து வர்ற ஒரு புழுதி படர்ந்த கிளைச்சாலையில் எங்கள் அம்மாக்கள்கிட்ட உட்காந்துட்டு காலாட்டிட்டு கத்திரிக்காயும் வெங்காயத்தையும் பற்றி பேசிகிட்டு இருக்கிற அந்த ஒரு பெண்ணு தான் அடிப்படையில் நான் வந்து. இப்போ அந்த ராவாக இருக்கிற மனித மனதிற்குள்ளே இருக்கிற விஷயங்களை மனிதன் எந்த விதமான ஒரு எல்லைகளுக்கும் இல்லாமல் தன்னுடைய அடிப்படை தேவைகளை அவன் பூர்த்தி செய்து கொள்ளும் பொழுது அவன் எப்படி இருக்கின்றான், அந்த அடிப்படை தேவைகளில் ஆழ்ந்து அவன் அதிலேயே ஒரு வேட்கை மிகுந்த மிருகமாக செல்ல தொடங்கும் பொழுது அவனுக்கான கத்தியை அவனே கூர்த்திட்ட வேண்டி இருக்கின்றது. அந்த வழிகளில் அவன் செல்லும் பொழுது அவனோடு இணைகின்ற மிக குறிப்பாக பெண் கதாபாத்திரங்கள் எப்படியெல்லாம் தங்களை காவு கொடுத்தும் அந்த காவு கொடுக்கின்ற உயிர்ப்பலியிலிருந்து தங்களை உயிர் பெற்று கொண்டும் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சொல்லுகின்ற ஒரு படைப்பாக
பார்க்கிறேன். ஒரு நாவல் தான் எழுதியிருக்கிறாரு, இதுதான் ஒரே படைப்பு அப்படிங்கிறத எல்லாருமே குறிப்பிட்டு சொன்னாங்க. அதுக்கு சரவணனுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பாதலர் புகழ்பெற்ற நம்ம ஃப்ரெஞ்ச் ரைட்டர், அவருடைய படைப்புகள் பற்றி ஆதர் சைமன்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு குறிப்பு சொல்லியிருப்பார். என்ன ரொம்ப எனக்கு பிடித்த வாசகங்கள் இவை. ஒரே ஒரு கவிதை நூலை எழுதுவதில் பாதலர் தனது வாழ்க்கை முழுவதையும் செலவிட்டார். முழுக்க செலவிட்டு ஒரு போயட்ரி கலெக்ஷன் தான் கொண்டு வர்றார். அதன் பிறகுதான் பிரெஞ்சு மொழியில் உயர்ந்த கவிதைகள் எல்லாம் தோற்றம் கொண்டன. உரைநடை நூல் எழுதினார். ஒரே ஒரு உரைநடை நூல் தான் எழுதுறார். அந்த உரைநடை அழகு கலையாக இன்று வரை மதிக்கப்படுகின்றது. ஒரே ஒரு திறனாய்வு நூல் எழுதினார். அவர் வாழ்ந்த காலத்தில் தோன்றிய திறனாய்வு நூல்களில் இதுவே உயர்ந்ததும் உண்மையானதும் நுட்பமானதும் ஆகும். ஒரே ஒரு மொழிபெயர்ப்பு செய்தார் பாதலர். அது மூலத்தை விட மிக மிக சிறப்பானது. படைப்புகளை பொழிந்து தள்ளி எழுதி குவிக்க வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை சரவணன். இது ஒன்றே போதும். வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாரும் பற்றியும் பேசிட்டு, ஸோ இதை படிச்சுட்டு அதில் இருக்க ஒவ்வொரு நுட்பங்களையும் வந்து பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ